அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ಸೊ ಕರ್ನಾಟಕ ಬಂದ ಮೇಲೆ ತಾವು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ತಾವು ನೋಡಿದ್ದೀರಿ. ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಬೇರೆ ಏನು ಇಶ್ಯೂ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ. ಕೆಲವು ಇಶ್ಯೂ ಎಮೋಷನ್ ಇಶ್ಯೂಸ್ ಇರುತ್ತದೆ. ಬಟ್ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನಗೂ ಒಂದು ಪ್ರೊಫೆಷನಲ್ ಪೊಲೀಸ್ ಆಫೀಸರ್ ಆಗಿ ಅಣ್ಣಾಮಲೆಯಾಗಿ ತಾವು ಒಪ್ಕೊಂಡಿದ್ರೆ. ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ನಾನು ನಂಬಲ್ಲ. ಸೊ ಟಿಲ್ ಐ ಡೈ ನನ್ನ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೆತ್ ಇರುವ ತನಕ ಐ ಎಮ್ ಅ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ ಸರ್. ಸುಮ್ಮನೆ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕೇನಿಲ್ಲ. அதனால அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, கீழ்த்தரமாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். இன்னைக்கு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி எதிரிகளை மட்டும் இல்லை கூட இருக்க ஆளுகளை வீழ்த்துறது அப்படின்றத அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியலை கண்டுபிடிச்ச புது டெக்னிக். இதுக்கு முதல்ல பலியானவர் பிஜேபியில் செல்வாக்காக இருந்தால் கேடி ராகவன். அதாவது சாட்டை துரைமுருகன் சீமான் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம். அவங்க வந்து பிஜேபிக்கு ஈல்டாகி போகிறாங்க, பிஜேபிக்காக தான் வேலை செய்கிறாங்கன்னு அந்த ஆடியோவில் இருக்குது. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், புதுசு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது கேரக்டர் வைஸாக யார் காலனாலும் விழுகிறது, அவங்கள காலை வாடுறது. உச்சபட்சமாக அரசியல் அமாவாசையில் ஒரு 100 அமாவாசை அண்ணாமலை. அப்ப என்ன சார் அண்ணாமலைக்கு வச்ச ஆப்பம்? அண்ணாமலைக்கு வச்சு 1000% ஆகும். அண்ணாமலை அங்கே உறுதியாக ஜெயிக்க மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். குறிப்பா உட்கட்சி சீனியர்கள் பண்ண வேலையாது. உட்கட்சி சீனியர்கள் பண்ண வேலை தான். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ அண்ணாமலை பேசும் பொருளாக இருக்கிறார். குறிப்பாக ஒரு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆடியோ வெளியாக இருக்குது. திரிசூர்யாவும் சாட்டை துருவம் பேசுகிற ஆடியோ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆடியோ முழுசாக வெளியாக இருக்குது. அதில் பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு ஓர் சாட்டை துருவம் இருப்பதாகவும், அதாவது நம்ம என்னைக்கான ஒன்று சேரக்கூடிய ஆட்கள் உண்மையாகவும், திமுக தான் டார்கெட் விஷயங்கள் பேசுவது அப்படி அம்பலமாக இருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை என்ற தனிநபர், அவர் கட்சியோட அரசியல் சித்தாந்தம், 2 விஷயத்தை இணைச்சி இதை வந்து பார்க்கணும். சீமான், சாட்டை துரைமுருகன் போன்ற தனிநபர்கள், அவர்கள் கட்சியோட சித்தாந்தம், இந்த 4 விஷயமே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நேர் எதிரானது. அதாவது தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு அரசியலில் மாற்று கருத்து எதிர்கருத்து இருக்கலாம், எதிர் தத்துவங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மக்கள் மத்தியில் வச்சு விவாதித்து தான் கருத்தை கொண்டு போய் சேர்த்து படிப்படியாக மக்களை மாற்றி அரசியல் படுத்தி தங்களை ஆதரவுக்கு உட்படுத்தி ஒரு கட்சியை வந்து ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது தான் ஒரு சரியான முறை. இது இங்கே இந்தியாவில் 70 வருஷமாக நிறைய கட்சிகள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெரியார் அப்படி ஒரு மரபை வந்து வளர்த்தெடுத்தார். தமிழ் சமூகத்தின் மரபே விவாதம், ஆரோக்கியமான விவாதங்கள் தான். அப்படி இருந்த ஒரு தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விஷயங்கள், அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, கீழ்த்தரமாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்றதான் முக்கியமானது. தமிழ் சமூகத்துக்கும் ஒரு அறம் இருக்குது, ஒரு அரசியலில் கூட ஒரு எல்லை இருக்குது. அது கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, பெரியார், ராஜாஜிலேருந்து பலரும் சில விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சாங்க. இது எதிர்கட்சிகளை வந்து வீழ்த்துறது அப்படின்றது, மக்களை சந்தித்து வீழ்த்துறது அப்படின்றதான். இன்னும் அதை தாண்டி போனால் பொய் வழக்குகள் வந்து போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி எதிரிகளை மட்டும் இல்லை கூட இருக்க ஆளுகளை வீழ்த்துறது அப்படின்றத அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியலை கண்டுபிடிச்ச புது டெக்னிக். இதுக்கு முதல்ல பலியானவர் பிஜேபியில் செல்வாக்காக இருந்தால் கேடி ராகவன். அவர் காளி. ஆமாம், அந்த வீடியோ வந்து அது காளி. அதாவது அவரே ஒரு
அவர் தவறான அரசியல் சித்தாந்தம், ரெண்டாவது வாய்க்கொழுப்பு திமிரான ஒரு நபர். அதனால் நான் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணோம். அவர் சொன்ன விஷயத்துக்கு அவர் மாறா இருந்தார் அப்படின்னா, பூஜை அறையில் தவறு செஞ்சது அப்படின்றார். அவர் பாத்ரூமில் அதை பண்ணியிருந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அதான் வந்து அவர் சொன்ன விஷயத்துக்கு அவர் மாறா இருந்தார். பக்தி பூஜை இதெல்லாம் பொய் அப்படின்றதுனால அதை வந்து விமர்சனம் பண்ணோம். ஆனால் அதை கேடாக பயன்படுத்தினது அண்ணாமலை. அடுத்து கட்சியோட அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை டெய்சி அப்படின்ற பிரச்சனையில் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினது அண்ணாமலை. இப்படி கட்சியில் ஒவ்வொருத்தராக வந்து அவர் அவமானப்படுத்தி காலி பண்ணிட்டு அவர் நிலையை வந்து இன்றைக்கி அவர் நிலையை வந்து உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இது அந்த கட்சியில் மட்டும் இல்லை, எதிர்கட்சி பிடிஆரோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அவர் அரசியலில் வந்து தீவிரமாக பிஜேபியை வந்து விமர்சனம் பண்ணார் அப்படின்றதுக்காக பிடிஆர் ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அவரை வந்து கடுமையான நெருக்கடிக்கு வந்து உட்படுத்தி அவர் அமைச்சரவை பதவியே மாறுற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துச்சு. இப்போ சாட்டை துரைமுருகன், அதாவது சாட்டை துரைமுருகன் சீமான் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம். அவங்க வந்து பிஜேபிக்கு ஈல்டாகி போகிறாங்க, பிஜேபிக்காக தான் வேலை செய்கிறாங்கன்னு அந்த ஆடியோவில் இருக்குது. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், புதுசு ஒன்றும் கிடையாது. அதில் தெளிவாக வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதாவது உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் தலைவர் வந்து மதிப்பு வச்சுருக்கிறாரு, உங்களுக்காக பல விஷயங்கள் எந்தெந்த இடத்துல பேசியிருக்கிறாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, பல விஷயம் உங்களுக்கு பண்ணவருக்கு நீங்கள் எதிராக போடலாமா அப்படின்றதான். அதாவது நம்மெல்லாம் உள்ளுக்குள்ளே நெருக்கம், வெளியில் அப்படி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நெருக்கமாக இருக்கிறவங்க நீங்களே எங்களுக்கு எதிராக போடலாமா அந்த உரிமையில் தான் திருச்சி சூர்யா வந்து சாட்டை துரைமுருகன் கேட்குறாரு. இல்லை அவர் அதை ஒத்துக்கிட்டு இனிமேல் அப்படி போட மாட்டாங்க, வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன் அண்ணன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த இல்லீகல் டீலிங்ஸ் உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் நடக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து ஒத்துக்கிட்டு தான் அவர் வந்து பேசுகிறாரு. இப்போ அவங்ககிட்ட வந்து பேசிக்காக வந்து ஒரு அறம் இவ்வளவு நடந்துருச்சு, இதுக்கு வந்து வெக்கப்பட்டு கூணி கூறுவது அப்படின்ற அறம் வந்து சீமான் கட்சியில் கிடையவே கிடையாது. அது லீடர்ஸுக்கு யாருக்கும் கிடையாது, சீமானும் கிடையாது, சாட்டை துரைமுருகன் கிடையாது. இதே ஒரு நெகட்டிவான பப்ளிசிட்டியாக நினைக்கக்கூடிய நபர்கள். ரெண்டாவது அவங்களுக்கு அரசியலில் வந்து பெருசான இல்லை, இதன் மூலமாக பிரபலமாகி ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்றத சாட்டை துரைமுருகன் போன்றவங்க சின்ன ஒரு இலக்கு, அவ்வளோதான். அதனால் அதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், பிஜேபி கட்சியிலேருந்து அண்ணாமலை சொல்லி சூர்யா அவர்கிட்ட பேசுகிறார். அவர் வந்து அவரை நம்பி பேசுகிறார். அந்த நம்பிக்கைக்கு உங்களுக்குள்ள கள்ளக்கூட்டு வச்சுருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட நீங்கள் உண்மையாக இல்லையே, நீ அந்த ஆடியோ வந்து வெளியே போடுறீங்க. அப்போ பிஜேபி அண்ணாமலையும் எவ்வளவு கீழ்த்தரமான ஆள். அப்போ சொந்த கட்சியில் கூட நம்பி யார்ட்டையும் பேச முடியாது, எங்கேயும் பேச முடியாது, எங்கே பண்ணாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்க வந்து பயன்படுத்திடுவாங்க. அப்படின்னா அது என்ன வகையான ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்தார், அங்கே இருக்கவங்க நான் ப்ரௌட் கன்னடிகா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசினார். அப்போ அந்த சூழ்நிலைக்கு எதாவது தேவை, அவர் பேசுகிறார். திருப்பி தமிழ்நாட்டுக்கு வராரு, ஒரு எந்த அரசியலிலும் இல்லாத ஒரு நபர், எந்த கட்சி கொள்கையில் இல்லாத நபர், போலீஸ் அதிகாரிலிருந்து நேரடியாக வந்து தலைவராகிறாரு. அவர் வந்தவுடனே தமிழ்நாடு அரசியலில் கேவலமான வீடியோ அரசியல், கீழ்த்தரமாக பேசுகிறது, இது மாதிரி உதயநிதியெல்லாம் அவர் எப்படி பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுனாங்க பல்லு படாமல் அப்படிலாம் என்னென்ன பேசினார், இப்படி பல விஷயங்கள் வந்து அப்படி பண்ணார். ஆனால் நேரடியாக பார்த்தா போய் காலில் விழுகிறது. இப்போ கேடி ராவன் காலில் விழுந்த வீடியோவோட ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து போட்டாங்க. யாருனாலும் காலில் விழுகிறது. இந்த தர்மபுரம் ஆதினா காலில் போய் அவர் வந்து விழுந்தார். அடுத்து பார்த்தா வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க கட்சி மாவட்ட தலைவர் வந்து அதுவும் வீடியோ தான். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கீழ்த்தரமான ஒரு வீடியோ அரசியலை வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வீடியோ ஆடியோ அரசியல்ன்றது அது தமிழ் சமூகத்துக்கு இழுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ அப்படி பண்ணிவிட்டு ரெண்டாவது கேரக்டர் வைஸாக யார் காலனால் விழுகிறது, அவங்கள காலை வாடுறது. உச்சபட்சமாக அரசியல் அமாவாசையில் ஒரு 100 அமாவாசை அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். கூட இருக்க ஆளுகளே நம்ப முடியாத ஒரு அரசியல் பண்ண எப்படி, அதுதான் இப்போ கோயம்புத்தூரில் நடந்து போச்சு. நீ இப்படி தொடர்ந்து எங்களை பண்ணையில் உன்னை என்ன பண்ணுறோன்னு பாருன்னு சொல்லி பிஜேபியில் உள்ள சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், தலைவர் நின்னா தான் வந்து மக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும், அதனால் அவரை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அங்கே பலிகடாவா நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன சார் அண்ணாமலைக்கு வச்சு அண்ணாமலைக்கு வச்சு 1000% ஆப்பு. அண்ணாமலை அங்கே உறுதியாக ஜெயிக்க மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். குறிப்பாக உட்கட்சி சீனியர்கள் பண்ண வேலையாது, உட்கட்சி சீனியர்கள் பண்ண வேலை தான். அதில் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள் வந்து நம்ம நின்று அங்கே வந்து ஜெயிக்க மாட்டோம், இருந்தாலும் தோத்தாலும் கூட எல் முருகன் மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுப்பாங்க, ராஜ்யசபா கொடுப்பாங்க, அப்படி போயிடலான்னு அவங்கெல்லாம் கனவுல இருந்தாங்க, பண்ணாங்க.
ஆனால் மற்ற சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அண்ணாமலையை வந்து டோட்டலாக வந்து இறக்கி விட்டா தான் அண்ணாமலை ஒரு டெல்லியில் வந்து ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுருக்காரு. இதில் வந்து நான் ஒரு பெரிய லீடரு, நான் வந்தப்பறம் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நெரேட்டிவாக அங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. பிஜேபி தலைமையை அதை வந்து நம்பி அவர் வந்து அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்து வேலை செய்கிறாங்க. இப்போ அண்ணாமலை தேர்தல் நின்னா தான் அந்த அவர் உருவாக்கி வச்சுருக்க நெரேட்டிவ் பொய்ன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியிலேருந்தே நெருக்கடி. இவரும் பல வகையில் முட்டு கொடுத்து பார்த்துருக்காரு, எல்லா தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண போனால் அதுன்னு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவர் நின்னா தாங்க சரியாக வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பலிகடாவாக தான் அண்ணாமலை வந்து நிறுத்தப்பட்டிருக்கார். ஏன்னா அந்த தொகுதியில் திமுக போன எலெக்ஷனில் வந்து கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து அங்கே வந்து ஜெயிச்சாங்கன்னா திமுக அதை விட கூடுதலாக ஓட்டு வாங்குவாங்கன்றா. கிட்டத்தட்ட போன தடவை 5.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இப்போ 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு உறுதியாக வந்து வாங்குவாங்க. எல்லாரும் அண்ணாமலைக்கு எதிராக அங்கே வந்து வேலை செய்வாங்க. இது இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொந்த கட்சிக்காரர்கள் அண்ணாமலைக்கு அங்கே வேலை செய்வாங்களா? என்ன சார் சொல்றீங்க? அதான் இப்போ பிரச்சனையே. மற்ற ஆள் எங்கேருந்து வேற ஆள்லாம் விட்டுருங்க, சொந்த கட்சிக்காரர்கள் அண்ணாமலைக்கு வேலை செய்வாங்களான்றதான் முக்கியம். வேலை செய்ய மாட்டாங்க, உள்ளடி நடக்கும். எப்படி இவர் கேடி ராவிலேருந்து ஹெச்ராஜாவிலேருந்து கேசவனாயிருந்து பல பேரை காலி பண்ணாரோ அதே போல் வந்து இவரை காலி பண்ணுறதுக்கான வேலை தான் அங்கே நடக்குன்றது வந்து நான் சொல்ல எல்லா ஊடகங்களும் எழுதியிருக்கிறாங்க. இதான் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, பிஜேபிக்குள்ளே நடந்துருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே இந்த அதிகார போட்டி அப்படின்றதான் முழுக்க வந்து நடக்குது. அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து இந்த தேர்தல் இப்படி நடக்குது, நமக்கு என்ன இதில் பயன்? ஒன்றும் கிடையாது. 2026 நம்ம முதல்வர் பலன் வச்சு பண்ணலாம். இதை பொறுத்தவரை வந்து பெரிய அமௌண்ட் வரும், டெல்லியிலேருந்து பெரிய அமௌண்ட் வரும், தொழிலதிபர்லாம் பெரிய வசூலை போடலாம், அதில் ஒன்று கணிசமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தது. இப்போ அவர் தொகுதிக்குள்ளே முடங்க வேண்டிய ஒரு நிலை. அவர் தோத்தார்னா நாளைக்கு மாநில தலைவர் அப்படின்றது வந்து இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து அதில் வந்து வருது. இவர் பில்டப் பண்ணதுக்கும் அங்கே வாங்கினதுக்கும் நேர் எதிராக வந்து அது வந்து உறுதியாக இருக்கும். அதனால் வந்து அண்ணாமலை அவங்க கட்சிக்குள்ளே இப்படி பிரச்சனை. ரெண்டாவது, வெளியில் இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் வைக்கிற நபர் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி எம்பியாக வர்றதுன்றது வந்து தமிழ் சமூகத்துக்கு நல்லதான் அப்படின்றதான். இங்கே கோயம்புத்தூர் தொழிலில் தமிழ்நாட்டில் மான்செஸ்டர்னு பெயர் பெற்ற ஊர், திருப்பூர் அதே போல தான் உலக அளவில் போட்டி போட்ட ஊர். இன்றைக்கி அந்த 2 ஊரும் கண்ணீரில் மிதக்குது. அத்தனை தொழில் அழிஞ்சு போச்சு. 2 விஷயம்தான். ஒன்று மோடியோட ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன், 2 விஷயம்தான் அந்த அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன முதலாளிகள், கவுண்டர் சமூகமோ அந்த பகுதியில் உள்ள நாயுடு சமூகமோ இப்படி பலரும் அங்கே வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் காலி தொழிலில். அப்படி காலி பண்ண ஒரு நபர் எதுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க? வேறு என்ன நல்ல திட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது? இந்த நாட்டை பொறுத்தவரை என்ன அவங்க செய்கிறாங்க? இந்த நாட்டை பொறுத்தவரையும் கூட குறிப்பாக அம்பானி அதானி சில மார்வாடிகள் தவிர்த்து வேறு சின்ன தொழிலதிபர் யாரையும் வாழ விட மாட்டாங்க. இதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டு, மோடியோட ஸ்டாண்டு. அப்போ எதுக்கு தமிழ்நாடு வந்து ஓட்டு போடணும்? அண்ணாமலையில் கேட்டால் கோயம்புத்தூரில் வெப்பம் கூடிருச்சு, ஏன் உதயசூரியன் சின்ன இருக்கிறனால கூடிருச்சா? என்ன கிறுக்குத்தனமாக அந்த ஆள் வந்து பேசுகிறாங்க. ரொம்ப ஏற்கனவே சொன்னார் 20,000. அதான் சொல்கிறது. இவர் செல்லூராஜை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணாமலை அதை விட பெரிய விஞ்ஞானியாக வந்து மாறிட்டார். அப்போ எப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஓட்டு போடுறோன்னு பாருங்க. 20,000 புத்தகம் படித்தேன்னாரு, ஆதாரத்தோடு போட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் நீ படிக்க முடியும்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கும் கேவலப்பட்டதில்லை அவர். அது வந்து நம்மளுக்கு ஒரு தவறாக சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டோம், அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு அவமானத்துக்கு அஞ்சணும். முதல்ல ஒரு மனிதன் அவமானத்துக்கு அஞ்சணும். ஆனால் அண்ணாமலை எந்த அவமானத்துக்கு எதுக்கு அஞ்சுறதில்ல. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை கழிச்சு ஒன்று, நேற்று ஒன்று, இப்படி பேசக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாரு. இப்போ மொத்தத்தில் அரசியலில் ஒரு அறத்தை அழித்து எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செஞ்சு அரசியலில் முன்னுக்கு வரதா இலக்கு அப்படின்னு ஒரு தன்மையை வந்து அவர் உருவாக்குறது இருக்குல்ல, இதுதான் தமிழ் சமூகத்துக்கு டேஞ்சர் நான் சொல்கிறேன். இதன்பால் ஒரு சீமான் அப்படி தான், என்ன சீமான் பண்ணாலும் அந்த ஒரு டீம் வந்து அவரை வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயங்களை வந்து ஆதரிக்கிறது நோக்கி அப்படி போகிறது இருக்குல்ல, அதில் அறம் விளிமியங்கள் தேவையில்லை. எப்படி வேணாலும் நம்ம இருந்துட்டு யார் வேணாலும் காலி பண்ணி மேலே போகலான்றது வந்து அரசியலில் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் ஓரளவு சரியாக இருந்தால் தான் சமூகத்தில் வந்து ஒரு குறைஞ்சபட்ச நியாயங்கள் வந்து சமூகத்தில் இருக்கும். அதனால தான் அரசியல் புலத்தவருக்கு அறம் கூட்டுறாங்கன்னு சொல்கிறது. இப்போ அரசியல்லேருந்து பல்வேறு விஷயங்கள் வருது. ஏன்னா அரசியல் தான் நாட்டில் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்போ அண்ணாமலை போன்ற நபர்கள், பிஜேபி போன்ற கட்சி இன்றைக்கி எப்படி அவங்க வேலை செய்கிறாங்கன்னா, பிஜேபி எப்படி மொத்தத்தில் வேலை செய்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் உள்ள மக்களை அவங்க ஒரு சர்க்கஸில் உள்ள விலங்கை போல தான் ட்ரீட் பண்ணுறாங்க.
அதாவது ஒரு சர்க்கஸில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறதுக்கும் சர்க்கஸில் ஒரு கூண்டில் அடைச்சி வச்ச சிங்கம் இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குல்ல. மக்கள்லாம் இயல்பாகவே சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள், சரிங்களா? யாரும் அவங்களுக்கு தனியாக அரசியல் சட்டம் இல்லை. அது பல லட்ச வருஷம் மனிதர்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு சுய உரிமைகள் வந்து இருக்குது. ஆனால் பிஜேபி இந்த மக்களை சர்க்கஸ் சிங்கமாக மாற்றி அவங்க கமாண்டு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் சொல்கிறத எல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவங்க மைண்டை ஹேக் பண்ணி ஒரு மனித சாரமற்ற மனிதர்களை உருவாக்குறது அப்படின்றத நோக்கி போகிறான். முழுக்க முழுக்க ஸ்டேட்டோட கண்காணிப்பில் மக்களை வந்து கொண்டு போகிறான். ஒரு இராணுவத்தில் உள்ளவங்க எப்படி அடிமையாக இருக்கணும், மக்கள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே போல் பல கலாச்சாரம் பல பண்பாடு உள்ள ஒரு நாட்டில் ஒரே பண்பாடு ஒற்றை பண்பாடு அப்படின்னு கொண்டு வந்து நசுக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் வந்து பிஜேபி என்ற கட்சி மனித இயல்புக்கே மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்குது. அந்த கட்சியில் தமிழ்நாடு தலைவராக இருக்க அண்ணாமலை என்ற நபர் வந்து அவர் தமிழ்நாட்டின் அறத்துக்கு தமிழ் மக்களின் தன்மைக்கு நேர் எதிரான ஒரு நபராக தமிழ்நாட்டு அரசியலையே ஏற்கனவே அரசியல் நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் சீரழிஞ்ச அரசியலாக வந்து மாற்றி ஒரு தரங்கட்ட அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாரு. அவர்னால கோயம்புத்தூருக்கு என்ன நன்மை வந்து கிடைக்க போகுது சொல்லுங்கள்? எந்த நன்மையும் கிடையாது. இன்றைக்கி அவர் நாங்கள் வந்து 3000 கொடுப்போம், 1500 கொடுப்போம், 3000 கொடுப்போம். அதுதான் முக்கியமாக நேற்று பேசியிருக்காரு. அதாவது எனக்கு நான் வந்து இங்கே ஒரு வேலையை நான் பார்க்க போகிறோம்ல, மோடி அங்கே என்ன சொல்கிறாரோ நாங்கள் செஞ்சால் போதும். இப்போ முதல்வர் வந்து 1000 ரூபாங்கிறது பாதி பேருக்கு தான் கொடுக்குறாரு, மீதி பேருக்கு கொடுக்கவும் இல்லை. இன்னொரு தலைவர் எடப்பாடி சொல்றாரு 3000 கொடுப்பாங்க, அவரால் முடியுமா? மோடிட்டு கேட்டு வாங்கி கொடுக்குமா? நான் வாங்கி கொடுக்க முடியும், 1500 சொல்லியிருக்காரு. அங்கே முதல்ல இலவசங்கள் இது மாதிரி வந்து மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற முறையை தான் அடிப்படையில் எதிர்த்த கட்சி பிஜேபி. இலவசம் கொடுத்தா நாட்டை திராவிட கட்சியில் கெடுத்துருச்சு அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது நீ தான். இன்றைக்கி நீ ஏன் அதை கொடுக்கணும்னு சொல்கிற? திராவிட கட்சி ஃபார்முலாவை நீ ஏன் ஃபாலோ பண்ணுற? அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன முதல்ல கிளியராக சொல்லுங்கள். இலவசம் அப்படின்ற மாதிரி திராவிட கட்சியில் என்ன சொல்கிறாங்க? இலவசம் கிடையாது, மக்களுக்கான உரிமை. மக்கள் வந்து மக்கள் வெல்ஃபேர் ஸ்டேட்டு, அரசாங்கன்றது மக்கள் நல அரசு. அப்போ மக்கள் நலனுக்கு தான் அரசாங்கம் நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு கொடுக்குறதுன்றது வந்து சரி அப்படின்னு தான் திராவிட இயக்க சிந்தனை வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் நீ அதுக்கு நேர் எதிராக முதலாளிகள் கொடுக்குறதா அரசு, மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்றதா உன் கருத்தாக இருக்குது. இதுவரை அப்படி பேசின பிஜேபி இன்றைக்கி அண்ணாமலையை மாற்றி பேசுகிற. அண்ணாமலை ஸ்டாண்டு கரெக்டாக, பிஜேபியோட ஏற்கனவே பேசின ஸ்டாண்டு கரெக்டாக அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, எப்படியா நீ கொடுக்க முடியும்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே இருக்கிற போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அப்படி கொடுக்க முடியும்? சரி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தேன்னா இந்தியா முழுவதும் கொடுக்கணும்ல, எப்படி கொடுக்க முடியும்? ஏதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக எப்படி வந்து கொடுக்க முடியும்? கொடுக்குறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அண்ணாமலை வந்து பேசுகிறது எப்படி? அப்படின்னா என்ன பேசினாலும் எது பேசினாலும் யாரும் பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பெருவாக சிந்திக்க மாட்டாங்க. ஒரு பொய்யை பரப்பி என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அண்ணாமலை பேசுனது பல லட்சத்தில் அதை வந்து வீடியோக்கள் தயாரித்து அங்கங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டிஜிட்டல் ஆர்மியை வந்து பிஜேபி உருவாக்கி வச்சுருக்கு. அதை நோக்கி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த பொய் நம்ம அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ள பல லட்சம் பேரை கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். அந்த தைரியத்தில் தான் அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. அண்ணாமலை வந்து சாட்டையை மிரட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறாரு? சாட்டையெல்லாம் மிரட்டுற அளவுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க அவன். அதனால கூப்பிட்டு நைஸாக சொல்கிறாங்க, தம்பி என்ஐஏ ரைடு பலதெல்லாம் வந்து வந்துச்சு. என்ன கெஞ்சிற துணிதான் இருக்குது. கெஞ்சிற துணின்னா கெஞ்சி மிரட்டுற துணி. தம்பி உனக்கு எனக்கும் பார்த்துக்க, பல டீலிங் இருக்குது, சரியா? ரெண்டாவது, அப்படி பேசி அதை வெளியே போடுறத அவங்க நோக்கங்க. முதல்ல அவன் யாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி விடணும். நீ எதனால் சூர்யா அதை செய்கிறாரு? அண்ணாமலை சொல்லி தான் செய்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சது தான். அதாவது சாட்டை துறைமுகன்ற நபர் அண்ணாமலைகிட்ட பல உதவிகளை வாங்கிட்டு ரகசிய டீலிங் வச்சுட்டு இன்றைக்கி அவருக்கு எதிராக போகிறைய. ஏன்னா கூடயே தெரிகிற செவ்வாழன்றது இவங்களுக்கு தான். என் கூட நீ ரகசிய டீலிங் வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக நீ போடுவியா அப்படின்றதான். இப்படி போடு, உனையை நான் காலி பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்றதான் அதில் வந்து நடந்திருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து கள்ள கூட்டணி உள்ளுக்குள்ளே மக்களுக்கு தெரியாமல் ஒரு கள்ள கூட்டணி வச்சுட்டு வெளியில் மேடையில் வந்து கையை உயர்த்தி காலை உயர்த்தி வந்து பேசுகிறது அப்படின்றதான். ஆனால் அடிப்படையில் எல்லாம் சாக்கடைக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 2 சாக்கடைக்குள்ளே வந்து முரண்பாடு வர்ற போது இவன் உள்ளுக்குள்ளே பேசின ரகசிய டீலிங்க்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் சாட்டை துறைமுருகன் கூட நேர்மையாக இல்லைன்னு இவன் வெளியே போடுறான். இப்போ 2 பேரும் ஒருவனை மிஞ்சின ஒரு ஆளாக வந்து இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தமிழகத்துக்கு எதிரின்றது வந்து பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும். 2 பேருக்கும் எந்த விளிமையும் இல்லை, கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை. பணத்துக்காக, தங்கள் நலனுக்காக, தங்கள் அதிகாரத்துக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள். கீழ்த்தரமான அரசியல் பண்பாடு தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க.
இதை வந்து ஆரம்பத்தில் இந்த கட்சியில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விடவே கூடாது. இதை தமிழ்நாட்டு மக்களும் கோவை மக்களும் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை என்ற நபர் டெபாசிட் இழந்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தால் தான் தமிழகத்தை பற்றி வந்து எல்லாருக்கும் வந்து புரியும். ராகுல் காந்தி ஏற்கனவே நாடாளுமன்றத்தை சொன்னார், பிஜேபி நீ என்ன கனவு கண்டாலும் தமிழ்நாடு என்ற நிலத்தை வந்து உன்னால் வந்து ஒருபோதும் ஆள முடியாது அப்படின்னு சொன்னார். அதை நாம் உறுதி செய்யணும். தமிழக மக்கள் அறத்தின் மீது பற்று கொண்டவர்கள், அதை பின்பற்றக்கூடியவர்கள், விழுமியங்கள் கொண்ட மக்கள் அப்படின்றத இந்த தேர்தலை நம்ம உணர்த்தணும். நன்றி சார். நன்றி.